சாதாரண மனுஷனுக்கும் சாமியாடிக்கும் இருக்கிற 10 வித்தியாசம். நான் ஒரு மனுஷங்க. என் மேல சாமி வரல. ஆனா, இன்னொருத்தர் இருக்காரு. அவரும் மனுஷன். ஆனா, அவர் மேல சாமி வருது. 2 பேத்துக்கு இருக்கிற 10 வித்தியாசங்கள தான் இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க. முதல் வித்தியாசம் என்ன? சாமியாடி பெருமக்க, சாமி வர்ற அந்த தேகம் இருக்குல்ல, அதுல இருக்கிற முதல் வித்தியாசம் என்ன அப்படின்னா, தெய்வம் நெருக்கமா அவங்க கூட பேசுறது. சாதாரண மனுஷன் கூட சாமி பேசுமா அப்படின்னா, பேசும். ஆனா அத விட ஒருபடி அதிகமா அந்த சாமியாடிகிட்ட பேசும். அப்ப தெய்வம் தன்னுடைய சக்திய, தன்னுடைய மக்கள காக்கணும், யாருக்கு எந்தெந்த அதிகாரத்த குடுக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிச்சு, அந்த சாமியாடிகளுக்கு இருக்கிற அந்த தொடர்பு இருக்கும் பார்த்தீங்களா? அது சாமியாடி பெருமக்கள்ட்ட அதிகமாக இருக்கும். இதுதான் முதல் வித்தியாசம். சரி. 2வது வித்தியாசம் என்ன அப்படின்னா, என் மேல சாமி வருது. என் தெய்வம் என் மேல வந்துருச்சு. என் மேல உண்மையா வந்துருச்சு. நான் பொய்யா ஆடல, போலி ஆடல, ஆ கௌரவத்துக்காக ஆடல, சொந்த பந்தங்களுக்காக ஆடல. தெய்வம் பரிபூரணமா வந்து என்னைய தொட்டு என் மேல நின்றுச்சு அப்படின்னா, நானு சாதாரண மனுஷன் மாரி நான் இருக்க மாட்டேன். என்னுடைய பண்பு, என்னுடைய குணம், என்னுடைய செயல்பாடு, என்னுடைய சிந்திக்கும் திறன், என்னுடைய ஆற்றல் எல்லாமே தெய்வத்தை போன்று வலிமையாக இருக்கும். என்னப்பா சாமி மாரி பேசுறாப்ல, என்னப்பா சாமி போல வர்றாப்ல, என்னப்பா சாமிய மாரி உறுதியா இருக்காப்ல, அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தமக்குள்ளேயே உருவாயிரும். அது அந்த சாதாரண மனுஷனுக்கு கிடைக்காது. சரிங்க. இது 2. 3வது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு சில வித்தைகள என் மேல வர்ற சாமி சொல்லிக் கொடுக்கும். ஒரு சில சாங்கியங்கள சொல்லிக் கொடுக்கும். ஏழை எளிய மக்கள காத்து நிக்கிறதுக்கு உண்டான வைத்தியங்கள சாமி எனக்கு சொல்லிக் கொடுக்கும். தீய வினைகள அதிலிருந்து எப்படி களை எடுக்கணும், தீ வினைகள அதனுடைய முகம் என்ன, அதனுடைய முகவரி என்ன, அதனுடைய அடையாளம் என்ன, அந்த தீ வினைகள எப்படி எதிர்த்து சண்டையிடணுங்கிற எல்லா வித்தைகளையும் என் மேல வர்ற சாமி, அந்த சாமியாடி உடம்புக்கு கத்துக் கொடுக்கும். இது சாதாரண மனுஷனுக்கு கிடைச்சிராது, தெரிஞ்சிராது. சரிங்க. 4வது என்ன அப்படின்னா, அந்த தெய்வத்த போல உருவமாகவும், அந்த தெய்வத்த போல தோற்றமாகவும், அந்த தெய்வத்த போல வீரமாகவும் அப்படியே சாமி வரும்போது என் உடல்ல வெளிப்படும். சாமி வரும்போது அவரு சாமி வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியா இருப்பாரு. சாமி வந்ததுக்கு அப்புறம் அவர் வேற மாரி இருப்பாரு. சாமி பக்கத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க, "இவர் மேல சாமி வந்துருச்சு. இவருடைய தோற்றம் வேற மாரி இருக்கு." அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி வந்த உடனே அந்த சாதாரண மனுஷ உடம்பு சாமி வந்ததுக்கு அப்புறம் அந்த சாமிய உணர வைக்கிற மாரி அவர்களுடைய உடல் தோற்றம், பாவனை எல்லாமே மாறிடும். இது 4வது அடையாளம். 4வது அறிகுறி. சரிங்க. 5வது என்ன? சாதாரண மனுஷனுக்கும் சாமி அடிக்கும். எல்லாத்தையும் அனுசரிக்கிற குணம். பேராசை இல்லாம அன்ப அள்ளி இறைக்கிற குணம். உதவிய தம்மால முடிஞ்ச உதவிய கள்ளங்கபடம் இல்லாம மனசுல ஒண்ண வச்சு வெளிய போலியா நடிக்காம என்ன இருக்கோ அதை அப்படியே அதனுடைய முகத்தை வெளிப்படுத்தி உதவியாக எல்லா மக்களுக்கும் சக பயனாக இருக்கிற எண்ணம், குணம், அடிப்படை, தகுதி எல்லாமே அவருக்கு இருக்கும். இதுதான் 5வது. சரிங்க. 6வது என்ன அப்படின்னா, அச்சம் இருக்காது. எதுக்கும் ஒரு பணம், ஒரு பொண்ணு வருது, பொருள் வருது, பெரிய ஒரு 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 ஏதாவது ஒரு ஒரு மது, மாது இது போன்ற எதுலயுமே வீழ்ந்துடாம, அச்சப்படாம, தைரியமா இருக்கிற மேன்மையான உயரிய தெய்வத்துக்கே உரிய குணம் அவங்ககிட்ட இருக்கும். பிறப்புல இருந்தே இருக்கும். சாமி வந்ததுக்கு அப்புறம் இருக்காதுன்னு இல்ல. இவர் மேல இந்த காலகட்டத்துல சாமி இந்த நேரத்துல வரப்போகுது அப்படின்னா, பிறந்த குழந்தையிலிருந்தே அவங்கள அதே மாதிரி தயார்படுத்தும். அவங்கள வளர்த்தெடுக்கும். இது 6வது அறிகுறி. 7வது அறிகுறி என்ன அப்படின்னா, தெய்வத்தை பார்த்து அந்த கற்சிலையை பார்த்து நாம வணங்கும் போது நமக்கு கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி,
நம்ம பிரச்சனைகளை நம்ம சாமி காத்து கொடுக்கும். நம்ம சாமி நம்மளை முகம் பார்க்கும். நம்மளை எல்லா சூழ்வினைகள்ல இருந்து நம்மளை காத்து நிற்குங்கிற அந்த தெய்வத்தோட உருவத்தை பார்த்து நமக்கு கிடைக்கிற மன நம்பிக்கை சாமி ஆடி கொடுக்கிற விபூதியில கிடைக்கும். நான் போறேன், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைங்க, சாமி ஆடி இருக்காருயா, என் சாமி ஆடி, எங்க குலசாமி ஆடுற சாமி ஆடி இருக்காரு, அவர் காலில் விழுந்து அவர்கிட்ட விபூதி வாங்கினா சரியாயிருங்கிற மன நம்பிக்கை வரும். அச்சாட்டம் அசலாட்டமா நம்ம சாமி ஆடி இருக்காரு, அவர்கிட்ட போய் விபூதியை வாங்குவோம், அவர்கிட்ட ஒரு அருள் வாக்கு கேட்போம் அப்படின்னு அவங்க கொடுக்குற விபூதியும் அவங்க கொடுக்குற அருள் வாக்கும் அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குங்கிற நம்பிக்கை கிடைக்கும். அப்ப அந்த நம்பிக்கையை கொடுக்கிற தகுதியா அந்த இடத்துல அந்த சாமியை சுமக்கிற அந்த சாமியாடிகள் இருப்பாங்க. இதுதான் 7வது வித்தியாசம். சரிங்க, 8வது வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு செயலோ தொட்ட காரியம் தொடங்குறதும் அதே சமயம் தன்னுடைய உடன் தெய்வத்தை இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றதோ, தன்னுடைய உடன் மக்களுக்கு இருக்கிற பில்லி சூனியம் செய்வினை ஏவல் அது போன்ற பேய் பிசாசு இது போன்ற பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கிறதோ, குலதெய்வ எல்லையில எந்த பிரச்சனைகளும் ஏற்படாம அதுக்கு பாதுகாப்பு கவசமாக நிற்கிறதோ, இது எல்லாமே அந்த சாமியாடிக்கு இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஒரு அரசன் போல, ஒரு காவலாளி போல, ஒரு மந்திரி போல, ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு பெரும் ஒரு ஆலோசகர் போல அத்தனை தகுதிகளும் அவங்களுக்கு கிடைக்க பெறுவாங்க. யாரு? அந்த சாமி வர்ற சாமியாடி பெருமக்கள். சரிங்க, 9வது வித்தியாசம் என்ன? 9வது வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவர் மேல வர்ற சாமிக்கு ஒரு ஆபத்து ஏற்படுது, அவருக்கு ஒரு ஆபத்து ஏற்படுது அப்படின்னா முன்கூட்டியே அந்த சாமி இது மாதிரி நடக்க போகுது, நடக்குது, என்னை நம்பி நிற்கிற மக்களை பாரு, என்னைய நம்பாம நிற்கிற மக்களை பாரு, நடக்க போற பிரச்சனையை பாரு, எல்லையில என்னென்ன நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் படம் போட்டு காட்டி கொடுக்கும். நான் இருக்கேன், சாதாரண மனுஷன், என் மனசாட்சியோட நான் பேசுவேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த சாமி அந்த சாமியாடி கூட பேசும். இதான் 9வது வித்தியாசம். சரிங்க, 10வது வித்தியாசம் என்ன? குலசாமி எல்லாம் இருக்குங்க, சாமி ஆடுறான், சாமி ஆடிட்டு அந்த நாள் மட்டுமே அவங்க அந்த தெய்வத்தை நினைச்சு வராம காலத்துக்கும் அந்த தெய்வம் நாம இருக்கிற காலம் வரைக்கும் அந்த சாமிக்கு நாம சகல மரியாதையை கொடுக்கணும், உடல்ல தாங்கி நிற்கிற அந்த தெய்வத்துக்கு ஒரு சில அர்ப்பணிப்புகளை கொடுக்கணும், அந்த தெய்வத்தை நம்ம காலத்துக்கும் கொண்டு செலுத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் வாரமும் மாதமும் வருஷமும் உயிர் போகிற வரைக்கும் அந்த தெய்வத்துக்கு உண்மையாக இருக்கிற அந்த குணம் 10வது வித்தியாசம். இந்த 10 வித்தியாசம் தாங்க சாதாரண மனுஷனுக்கும் சாமி ஆடி பெருமக்களுக்கு இருக்கிற வித்தியாசம். உலகமே மேல வர்ற சாமி, உலகமே தெய்வம் தான். நீதி நேர்மை உண்மை நியாயம் சத்தியம் தர்மம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ள ஒரு கட்டுப்பாடுகளை வகுத்து இருக்கிற சனங்களுக்கு அச்சம் இல்லாம பயம் இல்லாம கூச்சல் இல்லாம குழப்பம் இல்லாம தெய்வ நம்பிக்கைய அதிகமாக வலுப்படுத்துற மேன்மைப்படுத்துற பெருமக்களே சாமி ஆடி பெருமக்கள். இல்லைங்க, இந்த காலத்துல எங்கங்க அப்படி இருக்காங்க, எல்லாரும் அப்படி இல்லையேங்க. அப்படின்னா ஏன், என்ன காரணம்? வந்த சாமியும் சரி உண்மையான அந்த தெய்வத்தை ஏந்தி ஆடுற அந்த சாமி ஆடியும் எங்கெல்லாம் அவமதிக்கப்படுகிறார்களோ, எங்கே அந்த தெய்வம் அங்கே அவமதிக்கப்படுகிறதோ, எங்கே அந்த சாமியாடி அவமதிக்கப்படுகிறாரோ அங்க இது எல்லாமே வெளிப்படாது. சாமியாடி அஞ்சு நிற்பாரு, அந்த சாமி மேல வர்ற சாமி அஞ்சு நிற்கிய அப்படின்னா இருக்கிற சனம் சரியில்லை. எங்க சாமியை உணரவே முடியலைங்க, எல்லாம் இருக்காரு ஆடுறாரு, எங்க மேல அந்த சாமியவே நாங்க உணர முடியல அப்படின்னா அவரு தப்பல்ல, நாம சரியா இருக்கோமா, நாம பார்க்கிற பார்வை சரியா இருக்கா, நம்ம செய்யற செயல் சரியா இருக்கா, சாமியை நம்பி மலவோல நிக்கிற அவன் எங்க சாமியை நம்பாம ஊர் ஊரா தேடி ஓடி அலையிற நாம எங்க, அப்புறம் எப்படி நம்ம அந்த சாமியை நாம உணர முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். ஏன் வரல, எதுக்கு வரல அப்படின்னா அதுக்கு காரணம் நாமளாத்தான் இருப்போம். குலசாமியை பத்திர ஒரே ஒரு விஷயம்தான், இருக்கோ இல்லையோ உணர்றோமோ உணரலையோ
என் தெய்வம் மலவோல நின்று என்னைய காக்கும் அப்படிங்கிற அந்த மன நம்பிக்கை தான் நாம் வணங்குற குலசாமி நம்மளை கட்டி அணைக்கிறதும் நம்மளை விட்டு விலகிறதுலையும் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லப்பா, என் சாமி இருக்கு, என்னைய காக்குதுங்கிற நம்பிக்கை போது எனக்கு. நான் சாமி ஆட வேணாம், பொண்ணு வேணாம், பொருள் வேணாம், ஆசை வேணாம், பணம் வேணாம், மோகம் வேணாம், கௌரவம் வேணாம், எதுவுமே வேணாம், என் சாமிக்கு நான் என்ன செய்கிறேன்னு இருக்கு அப்படிங்கிற மக்கள் இருக்காங்கள, அவங்கள மாதிரியான மக்களை கட்டி அணைக்கும். இந்த சாமி கும்பிட்டதுனால, இந்த சாமி வந்ததுனால எனக்கு இது வேணும், இது கிடைக்கும், இந்த ஆசை கிடைக்கும், எனக்கு சொந்தங்களுக்கு அதிகமாக மதிப்பு கிடைக்கும், பொன் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், பணம் கிடைக்கும், மோகம் கிடைக்கும், இது போன்ற ஒரு சில புகழ் கிடைக்கும், இதெல்லாம் நினைச்சோம் அப்படின்னா சாமி விட்டு விலகும். ஆசை பேராசை இல்லாம சத்தியமான வழியில உண்மையா நீதியா நேர்மையா சத்தியமா இருக்கிற பெருமக்களவே சாமி கட்டி அணைக்கும். அது சாதாரணமான மக்களாக இருந்தாலும் சரி, சாமியை சுமக்கிற சாமியாடி பெருமக்களாக இருந்தாலும் சரின்னு சொல்லி நான் அறிஞ்ச இந்த 10 வித்தியாசங்களை அறிவு நண்பர்களுக்கும், சாமியே உலகம், தெய்வத்துக்கு மேல எதுவும் இல்லை, சாமிக்காக நாம எந்த அளவு நாம உண்மையை நேர்மையமா இருக்கலாம் அப்படிங்கிற பெருமக்களுக்கு இந்த பதிவை நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.